அனைவருக்கும் வணக்கம். கொல்லான் புலாலை மறுத்தானை கொல்லான் புலானை மறுத்தானை கையூப்பி எல்லா உயிரும் தொடும். நான் இனியன் காமு, உணவில்லாமல் வாழும் கலை மருத்துவ ஆராய்ச்சியாளர். வாழ்வியல் மருத்துவமாக நீரை எப்படி பயன்படுத்துவது என்று வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த விஞ்ஞானத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நான் உலகெங்கும் மறைந்துவிட்ட குருகுல கல்வியின் ஒரு பகுதியான குருகுல மருத்துவத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறேன். இயற்கை முறையை அறிந்து அவரவர்களை இயற்கையில் பல் விளக்குவதைப் போல குடலை விளக்க சொல்லி வருகிறேன். எப்படி பல் விளக்குவது ஒரு மருத்துவமோ, குடலை விளக்குவதும் ஒரு மருத்துவம் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு வழிகாட்டி தேவை. நானும் தினமும் குடலை விளக்குகிறேன். நீங்களும் குடலை விளக்குகிறீர்களா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்வீர்கள். குடலை விளக்கினால் உங்கள் உடம்பு மருத்துவராக மாறிவிடும். ஆற்றல் எங்கே இருந்து வருகிறதுன்னு கேள்வி. சாதாரண உணவில் போதைப் பொருள் தான் இருக்கிறது. எல்லா உணவுகளுமே போதைப் பொருள் அடிப்படையாக கொண்டன. அதை நாம் கொஞ்சம் பார்த்து விடுவோம். எல்லா பொருளுமே போதைப் பொருள் தான் அல்லது நச்சு பொருள் தான். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். எல்லாம் ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்தது தான். H2 CO2 H3 CO4 இப்படிலாம் இந்த மாலிகுல் மாறும். இதெல்லாம் எத்தனால் மெத்தனாலுடைய ஃபார்முலா. இதில் சின்ன சின்ன வேறுபாடு இருக்குது. நீங்களாம் வேதியியலில் படிச்சிருப்பீங்க, வேதியியலில் பார்த்துக்கலாம். எல்லாமே சாராயமாக மாறும். சரி, காலையில் எழுந்ததும் பல் துலக்குகிறோம். அதில் அந்த விஷம் தான் அது படிந்து விடுகிறது. விஷம் படிந்ததை தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். ஆனால் இயற்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால் நீர் மருத்துவம். வெங்கடேசன் கல்லூரி நீர் மருத்துவம், திருவள்ளூர் பரிந்துரைத்த நீர் மருத்துவம் அந்த விஷத்தை வேக வைத்த காய்கறிகள் மூலமாக மலக்குடலுக்கு பெருங்குடலுக்கு கொண்டு வந்து விஷத்தை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்கிறது. ஆக நம் உண்ணும் உணவு விஷமாக மாறுங்கிறது இதே சான்று. உண்ணும் உணவாக விஷமாக மலமாக வெளியேறுகிறது. ரெண்டாவது, அதிகப்படியான உப்பும் நீரும் விஷமாக வெளியேற்றப்படுகிறது. மூணாவது, இரவில் ஒரு பகுதி அதே உணவினுடைய விஷம் நாக்கில் வந்து படிகிறது. நாக்கில் வாயில் படிக்கிறது. வாயின்னு வச்சுக்கலாம். வாயில் படியுது. அப்புறம் உணவு பாதை 33 அடி படிகிறது. இதைத்தான் என்ன பண்ணுறோம்னா தொண்டை வரை நாம் பல் விளக்குறோம். உலகத்தில் எல்லாரும் பல் விளக்குறாங்க, தொண்டை வரை சுத்தம் செய்கிறாங்க. ஆனால் அந்த உணவு படிங்கிற விஷயத்தை எடுக்க தெரியல. அதுக்கான கருவி என்ன? அதுக்கான கருவி 2 தான். ஒன்று நீரை மருந்தாக அருந்துதல், இன்னொன்று பெருங்குடலில் சேருகின்ற விஷத்தை மருந்தடிக்காத கீரை காய்கறிகள் மூலமாக வெளியேற்றுதல். இப்போ கூட நான் ஒரு எலுமிச்சஞ்சாறு அருந்துறேன், லேசான எலுமிச்சாறு. இது நன்கு நாக்கில் படிக்கிற சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீர் பயிற்சி செய்கின்ற பொழுது நாக்கில் வந்து விஷம் படியும், வாந்தி வரும். அப்போ என்ன பண்ணோம்னா எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு சிறிதளவு சர்க்கரை சேர்ந்தா புளிப்பினிப்பாக அப்படி சாப்பிட்டீங்கன்னா நாக்கில் இருக்கிற விஷமெல்லாம் அப்படி கரைஞ்சி தொண்டையிலேருந்து இறப்பிக்கு போய் இறப்பிலிருந்து பெருங்குடலுக்கு போகும். நல்லா நீர் சத்து, நார் சத்து இருக்குது. எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு, அது சிட்ரஸ் வகை சார்ந்த எலுமிச்சை பழம், சாத்துக்குடி, அப்புறம் இந்த மாதிரி புளிப்பு இருக்கிற எல்லா பொருளுமே, ஒரு எலுமிச்சை பழ வகைகள், சாத்துக்குடி, அப்புறம் கொழுமிச்சைன்னு சொல்லுவாங்க. எலுமிச்சையில் பெருசு கொழுமிச்சை, எந்த வகை இருந்தாலும் சரி. அது நமக்கு எளிமையாக கிடைப்பது கொழுமிச்சையும் எலுமிச்சையும் தான். எல்லா வீட்லேயும் எலுமிச்சை மரம் வச்சுருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் முன்னேறலாம். நீரை மருந்தாக இருந்து முன்னேறலாம். இப்போது டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, அவர் சொல்கிறாரு, ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற நூலை அடிப்படையாக எழுதியிருக்கார். ஹீலிங் வித் மைண்ட் பவர். ஹீலிங் வித் மைண்ட் பவர். டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற நூலில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் பல செய்திகள் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசனுடைய புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி படிக்கணும். விண்வெளித்துறை, இராணுவத்துறை எல்லாமே வாங்கி படித்தா தான் புரிந்து கொள்ள முடியும். இதில் இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் என்கின்ற விஞ்ஞானி ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற நூலை கூட்டாக சேர்ந்து எழுதினார். இன்னொருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ்டெரின் என்கிறவர். 2 பேர் சேர்ந்து கூட்டாக எழுதினாங்க. அவர் MS
பிஹெச்டி. சரி, அவருக்கு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர், உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்ளுவார்கள். அவை உங்கள் உணவில் முக்கியமான பகுதியாகும். அதாவது 99ஆம் பக்கம், 99ஆம் பக்கத்தை எடுத்துக்கங்க. நாம் அறிவை அறிந்த குழந்தைகளாக நாம் இருக்க வேண்டும். அறிவை அறிந்த குழந்தைகளாக இருக்க நாம் அறிவை அறிந்த குழந்தைகளாக இருக்க வேண்டும். பெருமவற்றில் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள் பேர் அல்லவர. ஆக நம்ம மக்கள் பேரு அறிவை அறிந்த குழந்தையாக இருக்க வேண்டும். அறிவை அறிகின்ற குழந்தைகள் இப்போ படிக்கிறன்னு அர்த்தம். அறிவை அறிந்தனா அவங்க பாரம்பரியமாக பெற்றோர் அறிவாக இருந்தால் குழந்தைகளும் அறிவாக இருப்பார்கள், எளிமையாக இருக்கும். புரியுதுங்களா? ஆக நம்ம அறிவை அறிந்த இப்போ கூட அறிவை அறியதுன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. படித்தோம்னா அறிவை அறிந்து விடலாம். செய்து பார்க்கின்ற பொழுது இன்னும் அறிவை அறிந்து விடலாம். தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கலாம். தத்துவத்தின்படி செய்கின்ற பொழுது நல்லா அறிஞ்சிக்கலாம். தத்துவம் கொஞ்சம் அறிவை வளர்க்கும், செய்முறை அதிகமாக வளர்க்கும். ரெண்டு நமக்கு தேவைதான். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அண்ட் குவாண்டம் ஃபிசிக்ஸ். அதாவது வெளியே தோற்ற நிலை, உள்ளே இருக்கிற அலைத்துகள் நிலை, இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ வெளியே ஒரு தோற்ற நிலையத்தை பார்த்துட்டு உள்ளே இப்படி தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. வெளி தோற்றம் வேறு, உள் தோற்றம் வேறு. புரியுதுங்களா? அதில் ரெண்டையும் புரிஞ்சிட்டோம்னா மேல்நிலைக்கு போகலாம். சரி, உடலோடு உள்ளம் சேர்ந்த ஆரோக்கியத்தை விரும்புகின்றவர்கள் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள். A person interested in holistic health it consider the quality of air and water he or she takes on a daily basis. They are important part of your diet. எவ்வளோ ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு பாருங்க இந்த ரிச்சர்ட் சாமிஸ். சரிங்களா? சரி, it is so wonder then that yoga has existed for thousands of years. It is a complete holistic system of exercise. Besides limbering up the body, it emphasizes self-exploration and relaxation, making it a perfect physical tool for total health. அப்படின்னு சொல்கிறார். யோகம் பலாயிரம் ஆண்டுகளாக இருந்து வருவது ஆச்சரியம் அல்ல. அதாவது 8000 தாண்டி யோகம் இருக்கணும், கண்ணார கண்டு கருத்துருவார் இல்லைன்னு திருமலர் சொல்லுவார். இதே விஞ்ஞானி என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஒரு மருத்துவர், அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவர் இல்லையா. ப்ரிவென்டிவ் மெடிக்கல் சென்டர் ஆஃப் மேரிங்கிற இடத்துல, அமெரிக்காவில் மேரிங்கிற இடத்துல ஒரு பெரிய ப்ரிவென்டிவ் மெடிக்கல் சென்டரில் வந்து ஒரு மருத்துவராக இருந்து வருகிறார். ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். அவர் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் மெடிக்கல் சென்டர்னு சொல்லுவாங்க, பல்துறை சார்ந்த மருத்துவம். அந்த மாதிரி பல்துறை சார்ந்த மருத்துவராக இருக்கிறார். யார்? டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ். டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் எம்டின்னு போட்டிங்கன்னா டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் எம்டி அமெரிக்கன் நீங்கள் யூடியூபில் போட்டால் வருவார். ரொம்ப அருமையான ஆள். அவர் தான் உண்மையெல்லாம் சொல்கிறார். யோகம் பல 1000 வருடங்களாக இருந்து வருவது ஆச்சரியம் அல்ல. இது மனதுக்கும் உடலுக்குமான முழுமையான ஒரு பயிற்சி. உடலுக்கு பயிற்சி கொடுப்பதன் மூலம் மட்டும் நிற்காமல் யோகம் சுய ஆராய்ச்சி மட்டும் செய்கிறது. உடலுக்கு மட்டும் நீங்கள் பயிற்சி பண்ணலை, சுய ஆராய்ச்சியையும் பூரண ஓய்வையும் தருகிறது. உடலும் மனமும் கூடிய முழு ஆரோக்கியத்திற்கு இந்த பரிபூரண மார்க்கம் விளக்குகிறது என்று நான் புரிந்து கொள்ள முடியும். இதை மற்றதை அடுத்த இதில் பேசுகிறேன். அப்போ உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்பது எந்த அளவுக்கு மனிதனுக்கு பயனுள்ளதுன்னு நீங்கள் பார்க்கணும். அந்த உணவுன்னா என்ன தெரியுமா? எல்லாமே போதைப் பொருள் தான், எல்லாமே நச்சு பொருள் தான். அதில் நமக்கு நோய் வருது, மரணம் வருது. உடம்பு அதிகமாக சேர்த்து விட்ட இந்த உடம்பு உணவோடு சேர்ந்து விஷத்தை நம்ம சாப்பிட்றோம். விஷத்தை என்ன பண்ணுதுன்னா அப்பப்போ சேர்த்து வைக்கும். ஒரு சில நேரத்தில் வாந்தியில் கொண்டு போகும், மலத்தில் கொண்டு போகும். நம்ம இடைவெளி விடாமல் மனம் விரும்புறத்தில் தின்னுட்டே இருந்துட்டுன்னு வச்சுங்க. நீங்கள் தண்ணீரை நீங்கள் அடிக்கடி குடிச்சிருக்கிறனால ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு சாதாரண உணவுப் பொருளை நீங்கள் தின்னுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் மத்தியானம் சாயங்காலம் அதே உணவை திருப்பி இடைவெளி இல்லாமல் தின்னுட்டே இருந்தீங்கன்னா இந்த கழிவுகள் வெளியேறுதல் தாமதமாகின்றன. அதாவது 12 உறுப்புலையும் படியுது. குறிப்பாக மாவுச்சத்து. கீரை படியாது, காய் படியாது, இதெல்லாம் மாவுச்சத்து கிடையாது. ஆனால் இந்த மாவுச்சத்து தான் உள்ள தேங்கி பசையாக மாறிவிடுகிறது. அது இரத்தப்பாதையை முழுமையாக அடைச்சிருது. சுவாச மண்டலத்துக்கு துணை செய்கின்ற குழாய்கள், சுவாசத்துக்கு துணை செய்கின்ற குழாய்கள், சுத்தரத்தத்தை எடுத்துகிட்டு போகின்ற நுரையிலிருந்து சுத்தரத்தத்தை எடுத்துகிட்டு போகின்ற குழாய்கள், இது ரொம்ப முக்கியமானது. நுரையிலிருந்து நல்ல காற்றை உறிஞ்சி இதயத்துக்கு கொண்டு செல்கின்ற குழாய்கள், அசுத்த ரத்தத்தை நுரையில் கொண்டு வர குழாய்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடைப்பு ஏற்பட்டுரும். இது ஒரு அடைப்பு. சுவாசத்தோடு தொடர்புடைய குழாய்கள். அப்போ உணவு பாதையை தொடர்புடைய குழாய்கள்,
அதுபோக தண்ணி போக ரத்த ஓட்டம் தொடர்புடைய குழாய்கள் இதெல்லாம் பார்த்து பசையாக மாறிடும். சாதாரண உணவு தின்னுட்டே இருந்தீங்கன்னா. சாதாரண உணவு கடுமையான பசையையும் சளியையும் உற்பத்தி பண்ணும். அதில் வந்து முதல் முறையானது மாவு தான். மாவு, அப்புறம் பருப்பு வகைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துகள், சிறுதானியங்கள் இதெல்லாம் கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்து ரத்தத்தை பிசுப்புத்தன்மையை அதிகப்படுத்தி தொடர்ந்து தின்னுட்டே இருந்தான். ஏதோ ஒரு நாளைக்கு திங்கிறது என்பது வேறு, மிக குறைந்த ருசிக்காக தின்பது என்பது வேறு. வயிற்றை நிரப்புதல் என்பது வயிற்றை நிரப்பினாவே ரத்தம் அழுகி போயிடும். வயிற்றை நிரப்புனாவே ரத்தம் கெட்டியாயிரும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா உறுப்புகளும் பாதிக்கும். ஒரு பாதிக்கப்பட்ட உறுப்புகள் தன்னை சரி செய்வதற்கு அது முயற்சி செய்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தவறான முறையில் மருந்து மாத்திரையை போட்டு, தவறான முறையில் அறுவை சிகிச்சையை வந்து பண்ணிடுறாங்க. கடைசியில் அது ஒழுங்கற்ற முறையாக மாறுது. கடைசியில் அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய அறுவை சிகிச்சை கூட தவறான வழியில் போயிட்டு கடைசியில் அந்த நோயாளி அறுத்ததுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் பணத்துக்கு பணமும் போச்சு, ஆரோக்கியமும் போச்சு. நீங்கள் ஒன்றும் எதிர்த்து கேட்கவும் முடியாது. நாங்கள் பாடத்திட்டத்தின்படி தான் செய்தோம். அது அப்படி போச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இந்த மருத்துவ யமன்கள் கை விட்டுருவாங்க. ஆக 4 வகை யமன்கள் இருக்கிறாங்க. முதல் ஒரு மனிதன் நோயாளி மாறிட்ட யமன். அப்புறம் மருந்தை பரிந்துரைக்கிறான் பாருங்க, அவன் ஒரு யமன். மருந்து ஒரு யமன், மருந்தையே பின்பற்றி வாழ்கின்ற அமன். இந்த 4 வகை அமன் இருக்குது. அதுதான் திருவள்ளுவர் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச் செல்வான் என்று அப்பால் 4 கூற்றிய மருந்து. சரி, இதையெல்லாம் 7ஆம் அறிவை பயன்படுத்தி தான் ஆரோக்கியத்தை பெற முடியும். நாம் தாவரத்திலிருந்து தான் மாறி இருக்கிறோம். தாவரம் என்பது பச்சையம் சொல்லுவாங்க. தாவரத்தில் பச்சையம் இருக்குது, எல்லாம் படிச்சிருப்போம். அதில் 3 வகையான உப்பு ரொம்ப முக்கியம். சோடியம்ங்கிற உப்பு அது வந்து வெளிச்சத்தை உறிஞ்சும், வெளிச்சத்தை உறிஞ்சி உமிழும், காந்த மாதிரி செயல்படும். அதே போக மெக்னீசியம்ங்கிற ஒரு உப்பு இருக்குது. அது வெளிச்சத்தை உறிஞ்சும், வெளிச்சத்தை உமிழும். அப்சார்ப்ஷன் அண்ட் எமிட்டிங் சொல்லுவாங்க. அப்சார்ப்ஷன் அண்ட் எமிட்டிங் சொல்லுவாங்க. அதே போல் இரும்பு சத்தும் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா லைட்டை உறிஞ்சுது. இரும்பு சத்து இருக்கிறது லைட்டை உறிஞ்சுது, வெளியே தள்ளுது. இந்த 3ம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராமேக்னட்னு சொல்லுவாங்க, ஃபெர்ரோ மேக்னட்னு சொல்லுவாங்க, பாராமேக்னட்னு சொல்லுவாங்க. பாராமேக்னட்னா வெளிச்சம் பட்டால் மட்டும் இந்த 3 ஒன்றா சேர்ந்து ஒரு காந்த பண்புள்ளேயே ஒரு விசித்திர காந்தமாக மாறி, ஒரு வியப்பூட்டும் காந்தமாக மாறி, ஃபோட்டானை உள்ளே இழுத்து தனக்கு சக்தியாக மாற்றிக்கொள்கிறது. இதுக்கு பேர் லைட் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. லைட்டு வேகமாக வந்து மேலே படும். ஃபோட்டான் அதில் பயணமாகிட்டு வரும். அதில் வந்து இலையில் பட்டோன்னே இந்த 3 உறுப்புகளும், அந்த சோடியம்ங்கிற உப்பு, மெக்னீசியங்கிற உப்பு, அப்புறம் இரும்புங்கிற உப்பு 3 சேர்ந்து அது ஃபெர்ரோ மேக்னட்டாக மாறும். இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இது பேர் லைட் பட்டோன்னா பேராமேக்னட்டாக மாறும். இதாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ரிசோர்சன்ஸு அந்த ஸ்கேனில் எம்ஆர்ஐ மேக்னெட்டிக் ஸ்கேன் அதுக்கு பேர். மேக்னெட்டிக் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா இந்த பேராமேக்னட் இருக்கும். லைட்டு பட்டால் தான் அது வந்து அதெல்லாம் வேலை செய்யும். இதே மாதிரி தான் நம்ம உடம்பு தாவரம் எப்படி லைட் பட்டால் ஆரோக்கியத்தை தருகிறதோ அல்லது தனக்கு தேவை சக்தி உற்பத்தி பண்ணிக்கிறதோ, அதே மாதிரி உடம்பும் அப்படித்தான். நம்ம தோலில் பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, ஃபெரைட் இருக்குது. இந்த லைட் ஃபோட்டான் வந்து நம்ம உடம்புல உழுகுது. அது உணரவே முடியாது. நம்ம மொத்தமாக உணர முடியாது. ஆனால் நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு துகளும் உணர ஆரம்பிக்கும். துகள் தான் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர நாம் உணர முடியாது. ஒவ்வொரு ஃபோட்டானுக்கும் உந்தம் இருக்கிறது. லைட் ஹேவ் ஃபோட்டான், ஃபோட்டான் ஹேவ் மொமெண்டம் சொல்லுவாங்க. ஃபோட்டான் ஹேஸ் மொமெண்டம். இந்த மொமெண்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு காற்று மேலே படுறதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த ஃபோட்டான் 10 to the power of -34 அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கீழே போட்டு 1 கீழே 1/2 1/1 போட்டு ஒரு 34 சைபர் போட்டால் எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஃபோட்டானை ஒரு ஒளியை இவ்வளோ கூறாக பிரித்தோம்னா என்ன மொமெண்டம் இருக்கும்? 1 கீழே 1 போட்டு 34 சைபர் போட்டால் எப்படி இருக்கும்? 34 35 ஸ்தானம் போட்டால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு லைட் வெயிட் ஆனது அந்த ஃபோட்டான். அது வந்து நம்ம மேலே படுத்துனா புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உள்ளே இருக்கிற நம்ம மேலே இருக்கிற அணு துகள்கள் இருக்கு இல்லையா, அது போனது புரிந்து கொள்ள முடியும். நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. காற்றை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா, அணு கதிர்வீச்சை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அணு புரிந்து கொள்ள முடியும். இதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அது என்ன பண்ண தெரியுமா, நமக்கு சக்தி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், சக்தி வந்து ஆவதும் இல்லை அழிவதும் இல்லை. இதைத்தான் யோகிகள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவங்க பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தியிருக்காங்க. பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துவது தான் தவமாகும். பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு எந்த உயிருக்கும் தீமை செய்யக்கூடாதான். ஆக இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அன்னப்பாதையை தூய்மை செய்கிறீங்கன்னா 180 நாளுக்குள் படிப்படியாக உங்கள் ஆரோக்கியம் மேம்பட்டு விடும். எந்த நோயும் மரணாட்டி அடிக்கும். சரியா? இது வந்து மருத்துவமாக வரும், உடல் சார்ந்த மருத்துவமாக வரும், மனம் சார்ந்த மருத்துவமாக வரும், விண்வெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்கின்ற, வெட்ட வெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்கின்ற, ஆன்மாவோடு தொடர்பு வைத்துக் கொள்கின்ற. ஆன்மா இருப்பிடம் வந்து விண்வெளி தான். உயிர் இருப்பிடமே விண்வெளி தான். இங்கேருந்து தான் அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும். இதெல்லாம் வந்து
உயிரில் நடக்கிற பயோமெடிக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இது மைண்டு பயோமெடிக்கல் சயின்ஸ். வெறும் பயோமெடிக்கல் சயின்ஸை பற்றி பேசுகின்ற இன்னும் விஞ்ஞானம் எதிர்காலத்தில் மைண்டு பயோமெடிக்கல் சயின்ஸ் வரப்போகுது. அப்போ வந்து சித்தர்கள் கொள்கை, தமிழர்கள் கொள்கை தான் உலகத்துக்கு போக போகுது. அதனால இது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, 10 பைசா செலவில்லாமல் செய்யலாம், அல்லது வகுப்பில் சேர்ந்து செய்யலாம். 2 நாள் திட்டம், 3 நாள் 3 நாள் வகுப்பு இருக்குது, 10 நாள், 1 மாதம், 6 மாதம் இப்படி தங்குற வகுப்புலாம் இருக்குது. உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தங்கிக்கலாம். புரியுதா? 2 நாள் வகுப்புலாம் நடத்துவேன். அதுக்கு 30,000 குறைஞ்சபட்ச கட்டணம் வச்சுருக்கிறேன். ஒரு ஆண்டுக்கான பயிற்சி கட்டணம் 30,000. இப்போத்துக்கு 30,000, நாளைக்கு 40,000 மாறலாம். ஏன்னா ஒருத்தர் 2 பேர்த்துக்கு சொல்லித்தர முடியாது. 10 பேர் சேர்ந்தா தான் சொல்லித்தர முடியும். யார் வேணாலும் இதுலேருந்து கற்றுக்கொள்ளலாம். யார் வேணாலும் இதை தொழிலாக கொண்டு வரலாம். வருஷத்துக்கு 10 பேருக்கு சொல்லிக் கொடுத்தா போதும். உங்களுக்கு தேவையான பணம் வந்துடும். அதுக்கப்புறம் பணத்துக்கு பின்னாடி ஓட தேவையில்லை. அப்படித்தான் என்ன பண்ணுறோம்னா, நான் இப்போ வருஷத்துக்கு 10 பேர்த்துக்கு மட்டும் சொல்லித்தரேன். அது இருந்தால் போதும். எனக்கு வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வரும். அதை வைத்துக்கூட நான் குடும்பத்தை நடத்திடுவேன். என் குழந்தை படிக்க வைப்பேன். என் குழந்தைகளை போகிறோம், என் குடும்பத்தை போகிறோம், இந்த ஆராய்ச்சிக்காக செலவிட போகிறேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நோயற்ற வாழ்வுக்கு வழி என்ன, அப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம மலிவாக எப்படி கொடுக்க முடியும். இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் கூட ஆட்டோ எனர்ஜி யாரும் கண்டுபிடிக்கல. ஆட்டோ செகண்ட் கண்டுபிடிச்சாங்க, ஆட்டோ ஃபிசிக்ஸ் கண்டுபிடிச்சாங்க, எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்டோ எனர்ஜியை பற்றி யாரும் கண்டுபிடிக்கல. இதுதான் பெரிய வேதனையாக இருக்குது இல்லையா? இப்போ ஆட்டோ எனர்ஜியை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டிய காலம் நெருங்கிடுது. இப்போ ஆட்டோ எனர்ஜினா என்னன்னு ஏற்கனவே நான் வந்து சில என்னுடைய வகுப்பில் பேசியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ஆட்டோ எனர்ஜின்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. சூரியனிலிருந்து சக்தி வருது, அது ஆட்டோ எனர்ஜி தான். அதை தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சூரியனிலிருந்து வெப்பம் சும்மா வருது இல்லையா, சும்மா வருதுனால அது ஃப்ரீ எனர்ஜின்ட்டாங்க. அப்போ ஆட்டோ எனர்ஜி தான் புரிதல் இல்லாத காலத்தில், புரிதல் இல்லாத காலத்தில் ஃப்ரீ எனர்ஜிங்கிறாங்க. ஃப்ரீ எனர்ஜி யாரும் உருவாக்க முடியாது. ஆட்டோ எனர்ஜி உருவாக்கலாமே தவிர ஃப்ரீ எனர்ஜி உருவாக்க முடியாது. நாமளே உடம்பே ஆட்டோ எனர்ஜியில் இயங்கிட்டு இருக்குது. எல்லாமே ஆட்டோவே நடந்துகிட்டு இருக்குது. ஆட்டோவுக்கு இன்னொரு பேர் தான் ஃப்ரீன்னு பேர். புரியுதா? அப்போ நாமளே என்ன பண்ணலாம்னா, இயற்கை சட்டத்தை அறிந்து நாம் செயற்கையாக ஒரு பொருளை உருவாக்கினால் இயற்கை உள்ளே வந்துவிடும். ஆனால் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு தான் நம்ம செயற்கையாக செய்ய வேண்டும். சும்மா நீங்கள் வந்து ஒரு கம்பியோடைய வெளியே வச்சுக்கிட்டு எலக்ட்ரிசிட்டி வேணால் வருமா? வராது. எத்தனையோ கம்பி வானத்தை நோக்கி நட்ட வச்சிருக்கிறாங்க, எத்தனையோ போஸ்ட் நட்ட வச்சிருக்கிறாங்க, டவர் நட்ட வச்சிருக்கிறாங்க. அது எலக்ட்ரிசிட்டியை வந்து அதில் வருதா? இல்லை. ஆனால் நாம் செய்கின்ற இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு வெறும் தண்ணியிலிருந்து 2 மாறுபட்ட 2 கம்பி வைக்கும் பொழுது குறைஞ்சபட்சம் 500 மில்லி வோல்ட்டு 5 மில்லியாம்ப் எங்கே இருந்து வருகிறது? இதெல்லாம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒயருக்குள்ளே போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் எப்படி நகருதுன்னு சொல்ல இந்த 3 காரணங்களை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாலுமே சிக்னல் வெலாசிட்டி தான் வேகமாக நகர்கிறது. எலக்ட்ரானுக்கு வேகமே கிடையாது. அது ட்ரிஃப்ட் அசைஞ்சு ஆடுமாமே தவிர வேகமாக போகாது. நத்தை விட வேகமாக போகும். நத்தை விட ரொம்ப வேகமான குறைவு தான் இந்த எலக்ட்ரானோட ஸ்பீடு. நாம் அந்த எலக்ட்ரான் ஸ்பீடை வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணலாம் தெரியுங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாக்க முடியுங்கிறதான் இப்படியே கண்டுபிடிப்பாக இருக்கிறது. போக போக இதை பற்றி விளக்க சொல்லுவேன். நன்றி, வணக்கம். அந்த காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீக்குவதற்கு சிறிதளவு அவல் சேர்த்து தாளிசம் செய்து அன்னப்பாதையை தூய்மை செய்து வந்தால் படிப்படியாக 180 நாளில் உடல் எடை குறைந்து வென்று பிறகு நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடும். அந்த நடுநிலை பெற்ற உடல் தான் பூமிக்கு தகுதியுள்ள உடலாக மாறும். அதுதான் எதிர்காலத்தில் விண்வெளி பயணத்திற்கு தகுதியுள்ள உடலாக மாறும். ஒரு விண்வெளி என்ஜினியர் என்பது வேறு, விண்வெளி டெக்னாலஜி என்பது வேறு. இதெல்லாம் நீங்கள் தெரியும். ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஸ்பேஸ் என்ஜினியர் என்பதெல்லாம் வேறு. ஆனால் விண்வெளி பயணிகளாக மாறுது, டிராவலராக மாறுது. டிராவலர்னா பயணிகள் இல்லையா? பயணின்னு சொல்கிறோம் இல்லையா? வேறு பயணத்துக்கு தகுதியுள்ள உடலாக மாற முடியும். எப்படி பூமியில் வாழ்வதற்கு ஒரு தகுதி இருக்குதோ அது மாதிரி விண்வெளியில் வாழ்கின்ற தகுதியாக உடல் மாறும். இதெல்லாம் போக போக எதிர்காலத்தில் எல்லாமே சாத்தியம்தான். 100 ஆண்டுக்குள்ள மனிதன் விண்வெளியை ஆக்கிரமிப்பது ஒரு முடிவாக இருக்கும். எல்லா நாடுகளும் சேர்ந்து இது முயற்சி செய்வாங்க. அதனால எல்லாரும் இந்த வெங்கடேசனுடைய புத்தகத்தை வாங்க, படிங்க, நோயற்ற வாழ்வு வாழுங்க. நன்றி, வணக்கம்.